இறைவனின் பேராற்றல் இசையாய் மலர அன்னையின் அருளாசி மலராய் பொழியட்டும். அனைவருக்கும் மகிழ்வான இனிய மாலை வணக்கம். இறைவனின் அளவற்ற அன்பிலும் அன்னை மரியாவின் வல்லமையுள்ள பரிந்துரையிலும் புனித மரியாவின் மாசற்ற திரு இருதய நேற்றை திருத்தலத்தின் சார்பாக நடத்தப்படும் இந்த மறைக்கல்வி மாணவர்களுக்கான குழு பாடல் போட்டிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் அன்பினாலும் இறை அருளினாலும் நெஞ்சம் நெகிழ வரவேற்கின்றோம். ஜெபம் என்பது இறைவனோடு பேசுவது. இறை வார்த்தை என்பது இறைவன் நம்மோடு பேசுவது. நமது இந்த விழாவின் தொடக்கமாக நமது உள்ளங்களை இறை சந்நிதியில் தாழ்த்தி விண்ணக பிரசன்னத்தை அழைக்க இறை வழிபாட்டில் பங்கு பெறுவோம். இன்முகத்தோடு வரவேற்பது மனித பண்பு, அன்புள்ளத்தோடு வரவேற்பது இறை பண்பு. மலர்கள் பூத்து மனம் பரப்புவது போல வந்திருக்கும் அருள் நிறை நெஞ்சங்களை வார்த்தை மலர்களால் வரவேற்கும் நேரம் இது. I welcome Miss Molika to deliver the welcome address. இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். உண்மை உன்னை எங்கே இழுத்து சென்றாலும் அதை நீ பின்பற்றி செல். ஆம், என்றும் உண்மையாய் வீற்றிருக்கும் நம் இறைவனை இப்பாடல் போட்டி நல்ல முறையில் நடைபெற ஒரு நிமிடம் மௌனமாய் கரம் குவித்து வரவேற்போம். மனம் பொருந்திய மனிதர்களோடு உறவாக இருங்கள், அப்பொழுதுதான் வாழ்வின் அழகு தெரியும் என்பதற்கு ஏற்ப இறைவனோடு நம் உறவை வலுப்படுத்தும் கருவியாயிருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை முனைவர் அருட்திரு ஜோசப் மாணிக்கம் அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்போம். பொறுமையும் நேரமும் இரண்டு சக்தி வாய்ந்த போர் வீரர்கள். ஆம், நமக்காக தனது பொன்னான நேரத்தை பொறுமையாய் செலவிட வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை ஜோ நிர்மல் அடிகளார் அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்போம். வெல்கம் ஃபாதர். நமது உதவி பங்கு தந்தை அவர்கள் அருட்தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார்கள். நமது எளிய அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் தலைமை அருட்சகோதரி ஆனி அவர்களை நமது உதவி பங்கு தந்தை அவர்கள் அருட்சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பார்கள்.
அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்போம். இசை என்பது இறைவனை துதிப்பதற்கான அழகிய வரமாகும். அவ்வரத்தை ஆசீர்வாதமாய் பெற்ற நமது நடுவர் திரு ஜெயக்குமார் அவர்களை நமது உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்போம். தேங்க்யூ சார். வெல்கம் ஒன்ஸ் அகெயின். மாணவர்களை கட்டி எழுப்புவதில் என்றும் உறுதியாய் இருக்கும் என் தோழமை ஆசிரியர்கள் அனைவரையும் கரவொலி எழுப்பி வருகவென வரவேற்போம். இப்போட்டியில் பங்கேற்று தங்களது திறமைகளை நம்மோடு பகிர வந்திருக்கும் மாணவர்கள் அனைவரையும் கரவொலி எழுப்பி வரவேற்போம். என்றும் நமக்கு உறுதுணையாய் இருக்கும் பெற்றோர்கள் மற்றும் நமக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்கள் அனைவரையும் கரவொலி எழுப்பி வரவேற்போம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்று இடம் அமர்கிறேன். உமது வார்த்தை என் காலடிக்கு தீபமும் என் பாதைக்கு ஒளியுமாய் இருக்கிறது. திருப்பாடல்கள் 119 இறைவசனம் 105. இருள் அகற்றி ஒளி பரப்பும் திருவிளக்கே, இறை வார்த்தையின் பேரொளியே, மறைநூலின் புனித வாக்கிற்கிணங்க இறைவனின் அருளையும் ஆசியையும் ஒளியாய் ஏந்தி இன்றைய நிகழ்வை இனிதே தொடக்கி வைக்க நமது சிறப்பு விருந்தினர் அருத்தந்தை ஜோ நிர்மல் அவர்களை முதல் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். ரெவரண்ட் சிஸ்டர் ஆனி இரண்டாம் திரியை ஏற்ற அழைக்கிறோம். இன்றைய விழாவின் நடுவர் திரு ஜெயக்குமார் அவர்களை மூன்றாவது திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். As we celebrate St. Jacob's feast, I would like to welcome Mr. Jacob to light the lamp on behalf of Catechism teachers. மறைக்கல்வி மாணவ மாணவிகள் சார்பாக 2 மறைக்கல்வி மாணவர்களை 5ஆம் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். இசையின் ஆழம் அறிந்து திறமையின் தரம் உணர்ந்து உண்மையான கலைக்கு மகுடம் சூட்டுபவர்களே நடுவர்கள். இன்றைய குழுப்பாடல் போட்டியை நேர்த்தியோடு கணித்து தகுதியான திறமைகளை அடையாளம் காண வருகை தந்துள்ள மதிப்புக்குரிய நடுவர் அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். I would like Father Janish to give an introduction about the judge. So okay, GOOD. இன்னும் பத்தல. சிஸ்டர் பயப்பட தேவையில்லையா? சிஸ்டர் பத்தான அப்படி கெத்தா உட்காந்துட்டு இருக்காங்க. பயப்பட சவுண்ட் வரணும். சவுண்ட் GOOD. பேரண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க GOOD. ஸோ ரொம்ப அழகாக சொல்லணும்னு பார்க்கும்பொழுது நம்ம அண்ணன் ஜெயக்குமார் எனக்கு கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக தெரியும் அண்ணனை. உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அண்ணனை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ணன் கூட வந்து நான் ஒரு பாட்டு ஒன்று போட்டேன். நானான்றது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஸோ ஒரு கோவிலுடைய ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் சாங்கை நாங்கள் பண்ணோம். நானும் அண்ணனும் சேர்ந்து பண்ணோம். நான் எழுதினேன். அண்ணன் கொஞ்சம் கரெக்ஷனாக பண்ணி அழகாக சூப்பராக ரொம்ப அழகாக அந்த பாட்டு வந்துச்சு. அண்ணன் பயங்கரமாக பாடியிருப்பாங்க அந்த பாட்டை. ஸோ அருமையான பாடகர். நிறைய பாடல் எழுதிட்டு இருக்காங்க. நிறைய பாடல் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் என்ன பண்ணணும்? நம்மோடு மட்டும் வச்சுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்?
மற்றவங்களுக்கு நாம் கொடுக்கணும். அண்ணன் அந்த பணியை நிறைய பேருக்கு வீட்டுக்குன்னா போய் சென்று சொல்லி தராங்க. அது மட்டும் நிறைய ஃபாதர்ஸுங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கே நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் செமினரில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அண்ணன் வந்து எங்களுக்கு ஒரு ஆசானாக இருந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. மியூசிக்கில் என்ன விஷயம் தெரியும், நிறைய விஷயங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. நான் பாட்டு என்னோட எழுதும் பொழுதுனா அண்ணன் சொன்னாங்க, ஃபாதர் இது கொஞ்சம் சிங்க் ஆகலை, கொஞ்சம் மாற்றிக்கலாமா. ரொம்ப பணிவாக அந்த ஒரு ப்ரைட்னு அந்த ஒரு தலகணம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாங்க. நம்ம கூப்பிட்ட உடனே ஃபாதர் கண்டிப்பாக நான் வரேன் ஃபாதர். நம்மகிட்ட பேசுகிற அந்த பாஷை இருக்குல்ல, நம்மக்கிட்ட பேசுகிறது முறைகள் இருக்குல்ல, அண்ணன்கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு அண்ணன் நடுவராக வந்திருக்கிறாங்க. ஸோ அவருடைய பெயர் ஜெயக்குமார், சரிங்களா. நிறைய பாட்டு அவங்க போட்டிருக்காங்க. அது மட்டும் புக் வச்சுருக்காங்க, அதை பற்றி அண்ணன் சொல்லுவாங்க. ஸோ அந்த அண்ணன் வந்து சாங்ஸுக்கு நொட்டேஷன்ஸ் புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த நொட்டேஷன் புக்ஸ் வந்து எப்படி ப்ராப்பராக கீபோர்டு வாசிக்கணும், நம்ம இயரிங்கில் வாசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் நொட்டேஷன்ஸ் படி எப்படி வாசிக்கணுன்றதை பற்றி புக்கு போட்டிருக்காங்க. நம்மளுடைய பிஷப்புடைய பெர்மிஷன் வாங்கி அந்த புக்கு போட்டிருக்காங்க. தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. மேபி நீங்கள் வாங்கலாம், அண்ணா அதை பற்றி பேசுவாங்க. ஸோ நீங்களும் அந்த புக்ஸ் என்ன பண்ணலாம், வாங்கி உங்களுடைய கற்றுக்கிறதுக்கு அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நம்மளுடைய பங்கு தந்தையின் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் சார்பாகவும் அருட்சகோதரர் திருத்தொண்டர்கள் சார்பாகவும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை நம்ம எல்லாருக்கும் ஜோராக கைத்தட்டி எல்லாரும் நம்மளுடைய ஜட்ஜ் ஜெயக்குமார் அவர்களை வருக என்று வரவேற்போம். தேங்க்யூண்ணா. ஸோ இப்போ அடுத்ததாக வாங்கம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் அழகாக பேசுங்க. இசை திருவிழாவின் இனிமையான தருணம் இதோ தொடங்குகிறது. இன்றைய குழுப்பாடல் போட்டியை தொடங்கி வைக்க தங்களின் பொன்னான நல்வாழ்த்துக்களையும் வழிகாட்டுதலையும் வழங்குமாறு நமது சிறப்பு விருந்தினர் அருத்தந்தை ஜோ நிர்மல் அவர்களை பேரன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் அருட்சகோதரி, மேலும் நம்முடைய நீர்ச்சை திருத்தலத்தின் உதவி பங்கு தந்தை அருட்பணி ஜெனீஷ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? குட். உங்கள் எல்லாரையும் இந்த மாலை வேளையில் பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் தூய நெஞ்ச குருமடத்திலிருந்து வரேன். சேக்ரட் ஆர்ட்ஸ் செமினரி பூந்தமல்லியில் இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாம் படிப்பாங்க இல்லையா, பிரதர்ஸாக குருக்களை உருவாக்குகின்ற அந்த ஒரு பணித்தளத்திலிருந்து வருகிறேன். உங்கள் எல்லாரையும் இந்த மாலை வேளையில் பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பணித்தளத்தில்னா ஃபுல்லாக பிரதர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அங்கே, சரிங்களா. வெறும் டீச்சிங் அகாடமிக் மட்டும்தான் அங்கே பணி ஃபார்மேஷன். ஸோ இந்த மாதிரி பங்கிற்கு வருவது, மக்களோடு உறவாடுவது என்பது எங்களுக்கு ஒரு இனிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய என்னுடைய அருமை தம்பி ஜெனீஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைக்கின்றேன். மனிதர்களுக்கு உரித்தான ஒரு முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? நம்மளாம் மனிதர்கள் இல்லைங்களா? அப்படி தானே? யாரா புனிதர்கள் யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே புனிதர்கள் தான், அதுவும் உண்மைதான். புனிதத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டு இருக்கின்ற மனிதர்கள், அப்படி தானே? அந்த பொண்ணு மட்டும் பொம்மை மாதிரியே உட்காந்துட்டு இருக்கிறா. ஆமாம். உங்கள் பேர் என்ன? வாட்ச். உன் பேர் என்ன? ஜூடித். நியூலின். அதான் புதுசாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறா. குட். எனவே மனிதர்களுக்கு இருக்கிற முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா தேடுவது, தேடல், டு சர்ச், ரைட். முக்கியமாக நாளை நற்செய்தி அதை பற்றி நமக்கு அறிவுறுத்துகிறது. இன்றைக்கு இந்த பாடல் போட்டிகளை நாம் துவங்குகின்றோம். நமக்குள்ளான திறமைகளை நாம் தேட அழைக்கப்படுகின்றோம். இந்த முன்னாடி இருக்கிறாங்களே 4 பேர், யார் யார் இருக்கா சொல்லுங்க? கார்லோ, டாமினிக் சாவியோ, மரியா கொரட்டி, அவர்கள் எல்லாம் ஒரு தேடல் கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய தேடல் என்ன? கடவுளை நோக்கிய தேடல். கடவுளை நான் எப்படி கண்டடைவது? அதே போல் தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மறைக்கல்வி பிள்ளைகளாக இருக்கிறோம். கடவுளை நோக்கிய தேடல். இந்த கடவுளை நோக்கிய தேடலில் ஒரு பங்கு தான் எனக்குள்ளாக எனக்கு என்ன திறமை இருக்குது, இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த ஒரு இதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. எனக்கு பாட தெரியும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு கிடையாது. அதையும் தாண்டி இன்னும் அதிகமான திறமைகள் உங்களுக்குள்ளாக ஒளிந்திருக்கிறது. நான் நல்லா படிக்கவும் செய்வேன், நான் நல்லா டான்ஸும் ஆட செய்வேன், நான் நல்லா வரையவும் செய்வேன். எனவே பிள்ளைகள், முக்கியமாக இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுக்கான அந்த தேடல்களை நீங்கள்
கண்டடைய வேண்டும். ஸோ யூ ஷுட் கண்டினியூ த சர்ச், நெவர் ஸ்டாப் இட். Once you say that you are good in singing, don't stop with the singing alone. It is one of your talents. There are also other talents hidden in you, so you have to go on search. It is a continuous process. Okay, so in this event உங்கள் அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நம்முடைய மறைக்கல்வி சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த குழு பாடல் போட்டிகளை கொடியசைத்து நான் துவங்கி வைக்கின்றேன். Good. God bless you. Thank you so much, Father, for your encouraging words and for declaring this competition open. ஒவ்வொரு குழுவும் தங்களின் குரல் இனிமையாலும் இசை நயத்தாலும் இறைவனின் புகழை மேடையில் பொழிய இருக்கிறார்கள். So with no delay, let's give it up for the first team onto the stage, Saint Dominic Savio. வாரும் தூயாவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூயாவியே பிரசன்னத்தை
அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உனக்கு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உனக்கு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். புனித டாமினிக் சேவியோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சூப்பர். அப்படி நில்லுங்க. ஸோ ரொம்ப அழகாக நம்ம பசங்க அழகாக க்யூட்டாக பாடினாங்க. போக போக பீட்டு பயங்கரமாக பாடினாங்களா இல்லையா? ஒரு 5-6 பாட்டை மிக்ஸ் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸே தெரியல. இங்கேருந்து அந்த பாட்டிலேருந்து அடுத்த பாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாமல் ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஜோராக கை தட்டலாமா எல்லாரும்? ஜீவோ ஓடி சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸ் வந்து ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் சொல்லுங்கள், பசங்க அவ்வளோ அழகாக பண்ணாங்களா? கங்க்ராலேஷன்ஸ், சூப்பராக இருந்தது. குவாட்ஸ் வந்து ஐ திங்க் 6-7 சாங்ஸ் மெட்லி பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் ஃபார் த மெட்லி. ஸோ ஒரு சாங் பாடுறதே கஷ்டம் ஃபாதர். ஸோ ஒரு 6 சாங் மெட்லி பண்ணி அவர் கார்ட்ஸ் கரெக்டாக மாற்றிட்டே வந்தார். நோட்ஸோட வச்சுருந்தாரு. டைம் சிக்னேச்சர் மாறிட்டே இருக்குது, தாளம் மாறிட்டே இருக்குது. இதில் என்னென்னா கோஆர்டினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பிச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு சாங் பாடினா கூட அழகாக பாடலாம். வாழ்த்துக்கள், கீப் இட் அப். தேங்க்யூ சிஸ்டர். நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். ஏதாவது பசங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? நல்லா இருந்துச்சா? Very good start. What to say, very rhythmically. All of them is timing. ரொம்ப கீப் அப் பண்ணாங்க. ஆக்ஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் வெரி குட், வெரி யூனிஃபார்ம். ஆமாம், எல்லாரும் கை தட்ட வச்சுட்டாங்க எல்லாரையும். சூப்பர். ஸோ ஜோ நிர்மல் வேணா நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்கள். நல்லா பண்ணாங்களா? வெரி குட், நல்லா இருந்துச்சு. நல்லா சியர்ஃபுல்லாக மகிழ்ச்சியோடு பாடினீங்க. குட், கீப் இட் அப். தேங்க்யூ. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாலும் தீங்கு என்னை அணுகாது. துச்சல பிரபாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தேன், உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டேன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன், என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன், என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 நான் உண்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உண்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர்.
வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீர். கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீர். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். நிற்கிறேன் நிர்மூலம் ஆகாமலே இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறேனே ஏன் ஏன் ஏன். படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். நிற்கிறேன் நிர்மூலம் ஆகாமலே இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறேனே ஏன் ஏன் ஏன். கிருப 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 ஹல்லேலூயா. கிருப 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 ஹல்லேலூயா. கிருப 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 ஹல்லேலூயா. கிருப 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 கிருப. ஹல்லேலூயா. நான் இல்ல என் பலம் இல்ல என் தாளத் இல்ல எல்லாம் கிருப. நான் இல்ல என் பலம் இல்ல என் தாளத் இல்ல எல்லாம் கிருப. கிருப 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 கிருப. ஹல்லேலூயா. கிருப 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 கிருப. ஹல்லேலூயா. கிருப 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 கிருப. ஹல்லேலூயா. கிருப 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 கிருப. அல்லேலூயா. நில்லுங்க. ஸோ ஹைலைட் என்ன தெரியுமா இன்னைக்கு பாட்டதில்? நானும் ரொம்ப நேரமாக என்னடா பையன் சும்மா நிற்கிறானே என்ன பண்ண போகிறான்னு தெரியலேன்னு பார்த்துட்டே இருந்தேன். டைமிங்கில் சொன்னால் பார்த்தீங்களா, இன்னைக்கு இந்த குரூப்பில் ஹைலைட்டடே இந்த சிங்கிங் காம்படிஷன் ஹைலைட்டு என்னது? சொல்லு போகிறது. ஹல்லேலூயா. சார் நம்ம ஜட்ஜிட்ட கேட்டலாமா? ஆனால் சொல்லுங்கள், எப்படி பசங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? ஃபுல் என்டர்டைன்மெண்ட், லைக் இன்டெப்த்தாக என்ஜாய் பண்ணி பாடினாங்க. சூப்பர் சாங் செலெக்ஷன்ஸ், வெரி நைஸ்ப்பா. பயங்கரமாக பீட்டை வாசிக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய தீம் வந்து சூப்பர். நல்ல பிச்சிங்கில் பாடினீங்கம்மா எல்லாருமே. வெரி நைஸ், கீப் இட் அப். சிஸ்டர் 2 வார்த்தை சொல்லுங்கள். ரொம்ப நல்லா பாடினாங்க, ரொம்ப இன்வால்வ் பண்ணி பாடினாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாஸ் வெரி குட். ரொம்ப ரசிச்சு பாடிருக்காங்க பசங்க. அல்லேலூயா. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இது வந்து ஜேக்கப்புடைய கோஆர்டினேஷன். ஜேக்கப் நீங்கள் தானே சொன்னீங்க? தெரியும். ஆனால் சொல்லுங்கண்ணா. குட், நல்லா இருந்துச்சு. நல்லா அவங்க 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆடிட்டே பாடினாங்க. பிள்ளைங்க நல்லா இருந்தது. நாட் ஓன்லி தெம், நீங்கள் எல்லாரும் நல்லா எனர்ஜெட்டிக்காக பண்ணீங்க. குட் பிரதர். நீங்கள் சொல்கிறீங்க டிக்கன் சூப்பராக பண்ணாங்களே இல்லையா பசங்க? எல்லாருமே சூப்பராக சூப்பர் வெரி குட். ஸோ தெரேசா ஜீசஸ் பின்னி படத்தில் எடுத்துட்டீங்க. உங்கள் நேமை கொடுத்துட்டு போயிடுங்க. அப்படி போயிடுங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். அவரில் ஒன்றாய் இணைய என்ற இன்றைய கருப்பொருளை மையமாக கொண்டு இறைவனை அறிந்து அவரை தேடி அவரோடு உறவை வளர்த்து இறுதியில் அவரில் ஒன்றாய் இணையும் ஆன்மீக பயணத்தை பாடல்களும் சிறிய நடிப்பும் இணைந்து உங்கள் முன் வழங்குகிறோம். இன்றைய உலக வாழ்வின் பல சூழ்நிலைகள் மனிதனை இறைவனிடமிருந்து விலக செய்தாலும் அன்பின் இறைவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. அவரின் அன்பான அழைப்பை ஏற்று அவரில் ஒன்றாய் இணையும் பயணத்தை இப்போது உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். பார்க்க போறேனே சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மூச்சலோகம் நானும் போக போறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மூச்சலோகம் நானும் போக போறேன். நீயும் வாரியா என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ உன்னை தாரியா. நீயும் வாரியா என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ உன்னை தாரியா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன்.
நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தைய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தைய என்னை கைவிடல வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் ஹலோ 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 உம்மை துதிப்பேன் ஹலோ 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 உம்மை துதிப்பேன். நன்றி. சூப்பர், வெரி குட், அருமையாக பண்ணாங்க. இந்த தடவை பார்த்தோன்னா பசங்க தான் பயங்கரமாக பண்ணானுங்க. அடி வேற லெவலில் பாட்டாங்க பசங்க. அப்போ நம்ம கொயர் குரூப்பில் வந்து பசங்க ஆட் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த வந்து பாய்ஸ் குரூப்னு சொல்லிடலாம். பசங்க சூப்பராக பண்ணாங்க. ஸோ நம்ம அண்ணன் கிட்ட கேட்டுடலாம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். குட், நல்லா இருந்தது. ஒரு புது முயற்சியாக உங்களுடைய பாடல்கள் பாடும்பொழுதே பின்னாடி கொஞ்சம் சீன்ஸ் நடிச்சிங்க. அதுவும் நல்ல தீமேட்டிக்காக நல்லா இருந்தது. அதே போல் இந்த வேர்டிங்ஸ் நீங்கள் கையில் வைத்திருக்கிற அந்த பலாகைகள் அதுவும் நல்லா உங்களுடைய சிங்கிங்கோடு நல்லா இருந்தது. குட், தேங்க்யூ. சொல்லுங்களா. கான்செப்ட் இருந்தது இதில், சூப்பராக பண்ணீங்க. ஸோ அந்த குட்டி பாப்பா அழகாக பாடினாங்க. நியூலின் புதுமையாக, ஓகே குட். வாய்ஸ் வந்து மேல் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. டாமினேஷன்ஸ் சூப்பர் சூப்பர், குட், கீப் இட் அப்பா. அண்ட் ஓகே, பீட்ஸ் அவர் நல்லா வாசிச்சாரு. இன்னும் கொஞ்சம் டெம்போவில் வாசிச்சிருக்கலாம். ஓகே, சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிஸ்டர் சொல்கிறீங்களா சிஸ்டர் 2 வார்த்தை? ஓகேவா? ஓகே தம்பிங்களா, சூப்பர். அப்படியே இறங்கிடுங்க, உங்கள் பேர் கொடுத்துட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ அருமையாக ரொம்ப அழகாக பாடிட்டாங்க. யார் தெரியுமா பெஸ்ட்டு சிங்கர்? ரொம்ப அழகாக பாடி டயர்ட் ஆகிட்டான் பையன். ஆமாம் தானே, டயர்ட் ஆகிட்டிங்க தானே? சரி ஓகே, ஆனால் சொல்லுங்கள் பசங்க எப்படி பாடினாங்க? இது ஆக்சுவலாக ரொம்ப ரேஞ்சான ஒரு சாங். இது மனோ அவர் பாடியிருப்பார். கீபோர்ட் சூப்பராக வாசிச்சிங்கப்பா, கார்ட்ஸு பீச்சோட. சூப்பர் சூப்பர். அண்டு இன்னும் கொஞ்சம் கோஆர்டினேஷன்ஸ் இருந்திருக்கலாம். பிச்சிங் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹை பிச் சாங். இது ஆக்சுவலாக ரேஞ்சாக பாடணும். கொஞ்சம் லோ நோட்ஸில் எடுத்துட்டீங்க. இது 2 things ஜஸ்ட் ஃபார் த கீப் இட் இன் யுவர் மைண்டு. ஆல் த எல்லாருக்கும் ஒரு சாங் எடுக்கும் போது அந்த பிச் வந்து ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு செலக்ட் த பிச். அது சி மேஜராக மைனராக ஆர் வாட் எவர் உங்களுக்கு ரீச் ஆகிற பிளேஸ்மெண்ட்டில் உள்ள ஒரு ரேஞ்ச் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். த ஃபஸ்ட் திங். மெட்லி பண்ணுறது வந்து தாளம் இருக்குல்ல, அந்த தாளம் வந்து மாறுதில்லை, டெம்போலாம் மாறுதில்லை, டைம் சிக்னேச்சர் 6, 8, 2, 4, 3, 4 மாறும். அது வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து சிங்க் பண்ணணும். டு கனெக்ட் த ஒன் அதர் சாங். ஒரு சாங்லேருந்து இன்னொரு சாங்குக்கு போகும்போது கனெக்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணணும். அதர் குரூப்ஸ் ஆல்சோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அழகாக பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ணா எதாவது சொல்கிறீங்களா? ஓகேவா? நல்லா பாடினாங்களா பசங்க? நல்லா இருந்தது பாடல். சாங் செலெக்ஷன் நல்ல சாங். அதே மாதிரி கீபோர்ட் நல்லா வாசிச்சிங்க. வெரி குட். நல்லா ஜாய்ஃபுல்லாக, இன்னும் நல்லா சேர்ஃபுல்லாக நல்லா பாடணும். சரி ஓகே, சூப்பர், வெரி குட். அப்படி போயிட்டுருக்கீங்களாமா? அப்படியே போய் பேர் கொடுத்துட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு மியூசிஷியன் ஒருத்தர் வராரு, தபலாயிஸ்ட் வராரு. நான் தபலா இங்கே இல்லை. பேரண்ட்டாக சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். நல்லதான். இந்த ப்ரோக்ராம் நம்ம சர்ச்சில் முதல் முறையாக பண்ணுறாரு நம்ம துணை பங்கு தந்தை. இது எப்படி சொல்லணுன்னா, சன் டிவியில் புது படம்லாம் போட்டாங்கன்னு வச்சுங்களேன். புதுசாக ஒரு படம் போட்டால் ஒரு ஆடு போடுவான். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களான அதே பாணியில் தான் இந்த பங்கு வரலாற்றில் முதல் முறையாக பங்குக்கு வந்து சில மாதங்களையான நமது உதவி பங்கு தந்தை அருமையாக அந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்காரு. அவருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாராட்டு தெரிஞ்சு. பசங்களாம் ரொம்ப அருமையாக பாடினாங்க, சூப்பராக இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. ரிதம் செக்ஷன், கீபோர்டு ரொம்ப அருமையாக வாசித்தாங்க. வருங்காலத்தில் இவங்க நம்ம கொயரை தூக்கி நிற்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இதை நம்ம பயன்படுத்தியது ரொம்ப நல்லது. தந்தை அவர்களுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஹா, நம்ம பிள்ளைங்கெல்லாம் எவ்வளோ இனிமையாக பாடினாங்களே, அப்படியே காதில் தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருந்ததுல. ஆமாம் விஜிஷா, இவ்வளோ அழகாக பாடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி, அப்போது பர்ஃபார்மன்ஸஸ்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லையேக்கா, இன்னும் ஒன்று இருக்கே. இன்னும் ஒன்று இருக்கா? ஓ, நான் சூப்பராக பாடுவேன்னு சொல்லிட்டு என்னையும் பர்ஃபார்ம் பண்ண வைக்க போறியோ? ஐயோ அக்கா, இல்லை, அதுதான் நம்ம ஜட்ஜஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல. அச்சோ ஆமாம், நம்ம ஜட்ஜ் இருக்காரு, அவர் பிஸியாக இப்போ வந்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்டில் நம்ம அவரை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன ஃபாதரை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரெடியாக இருக்குது. நல்லா நல்லா கவனிச்சுக்கோங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, புரியுதா? என்ன பண்ணணும்? வாங்குறீங்க என்ன பண்ணணும்? ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஸ்டோரி போடுறீங்க, ஸ்டேட்டஸ் போடுறீங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், கிஃப்ட்டை கொடுத்துட்டு போயிடணும். சரிங்களா? இது ரோலிங் ட்ராஃபி. சரிங்களா? யாரும் வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாது, இங்கே தான் வச்சுட்டு போகணும். சரிங்களா? அடுத்தடுத்த ஈவெண்ட்டுக்கு நம்ம அதை தான் பயன்படுத்தணும். புரிஞ்சுங்களா? ஸோ பேரண்ட்ஸ், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஓகேவா? உங்களுடைய பசங்க எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களுக்கும் நிறைய திறமைகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தான் முட்டுக்கட்டு போடுறோம். கோவிலுக்கு அனுப்புறது கிடையாது, கேட்டசம் அனுப்புறது கிடையாது. ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் அனுப்புவோம். நம்ம ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்புறது, கிட்டார் கிளாஸ் அனுப்புறீங்க. அந்த திறமையெல்லாம் இங்கே தான் காமிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம பசங்க ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நான் கூட ஏதாவது சொதப்பிடுமோ, ஐயோ நம்ம சனிக்கிழமை நடத்துகிறோமே, பசங்க வராமல் போயிடுவாங்களோ, பரவாயில்ல. ஸோ இவ்வளோ பேர் எங்களுக்கு ஆறுதல் கொடுத்துருக்கீங்க. பேரண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கன்னா நிறைய பிஸி ஷெட்யூல் வந்திருப்பீங்க, வேலைக்கு போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க, எங்களுக்காக பசங்களுக்காக வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், யார் செகண்ட் ப்ரைஸ் சொல்லிவிடுவாங்க, யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்க போகிறதுன்னு சொல்லிவிடுவாங்க. சரிங்களா? மார்க் போட்டுட்ருக்குறாங்க. முதல் விஷயம், இங்கே வந்து சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடாது. ஃபாதர் என் பையன் நல்லா பாடினான் ஃபாதர், அவளுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி கதைனா விடவே கூடாது. அடுத்தபடி சொன்னீங்கன்னா அடுத்தபடி உள்ளே அனுப்ப மாட்டேன் நான். அதனால் நமக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம், ப்ரைஸ் வாங்குறதுலாம் முக்கியம் கிடையாது.
பசங்க மேலே ஏறுறாங்களா, சந்தோஷமாக பாடுறாங்களா, திருப்தி அதுதான். நைட் நிம்மதியாக தூங்கலாம். சரிங்களா? இங்கே வந்துட்டு என் பையன் நல்லா தான் பண்ணான், அவன் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான். இது என்ன கான்செப்ட்னா, ஃபாதர் கேட்கும்போது ஃபாதர் சொன்னாங்க, ஏதாவது ஒரு சாங் பாடிடுங்கண்ணா, நீங்கள் சும்மா கரோக்கிலாம் யூஸ் பண்ணாதீங்க, கேஷுவலாக பாடுங்க அப்படின்னாங்க. ஜீசஸ் வந்து இஸ் அ லார்ட் அண்ட் காட், எல்லாருக்கும் தெரியும். அவர் எங்கேயுமே ஓமைகள் இல்லாமல் பேசுனதே இல்லை. எல்லாமே பேரபிள்ஸ் தான், எல்லாத்துக்குமே பேரபிள்ஸ் தான். ஸோ அந்த பேரபிள்ஸ்லேருந்து இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்காக ஒரு சாங்கு, த மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 4 லேண்ட்ஸில் வந்து சீட்ஸ், நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் வந்து ஒரு சீட்ஸு. அந்த விதைகள் விழும்போது எத்தனை நிலத்தில் விழுது? சில்ட்ரன் ஜஸ்ட் சொல்லுங்கள், how many lands, எத்தனை நிலத்தில் விழுது? 4 lands. ஓகே, ஸோ அது என்னென்ன நிலம் சொல்ல முடியுமா? முள்ளுச்செடி, பாறை, வழியோரம் இருக்குல்ல, நல்ல இட்ஸ் அ குட். அந்த குட்டு தான் வந்து நம்ம டெய்லியும் நல்ல ஸ்கூலாக இருக்கா சேர்க்கலாமா, நல்ல காலேஜா, இது நல்ல நல்ல பிள்ளையா, நல்ல பொண்ணு கிடைக்குமா, நல்ல தண்ணி கிடைக்குமா, நல்ல வீடு கிடைக்குமா, இந்த நல்லவரை டெய்லி நம்ம பயன்படுத்திட்டே இருப்போம் இந்த டங்கில். அட் த சேம் டைம் வந்து நெகட்டிவும் பயன்படுத்துவோம். ஸோ அந்த நல்ல நிலத்தில் விழ சொல்லி தான் ஜீசஸ் வந்து சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ண இந்த பேரபிள் உங்களுக்காக. ஸோ ஜஸ்ட் லிசன் த லிரிக்ஸ் பாருங்க. நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சலை கொடுத்திடுவோம். நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சலை கொடுத்திடுவோம். 30 60 100, 30 60 100 இறை ஆட்சியில் வளர்ந்திடுவோம், அவர் சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். ஆமா, நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சலை கொடுத்திடுவோம். நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சலை கொடுத்திடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் லேண்டர். வழியோரமாயிருக்காதே, வழியோரமாயிருக்காதே, தேவ வசனமும் உனக்குள்ள முளைக்காதே. சாத்தான் என்னும் எதிரி வந்து இறை வார்த்தையை கொத்தியே முழுங்கிடுவான். சாத்தான் என்னும் எதிரி வந்து இறை வார்த்தையை கொத்தியே முழுங்கிடுவான். ஆமா, நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சலை கொடுத்திடுவோம். இறை வார்த்தையில் நடந்திடுவோம், அவர் சாட்சியை வாழ்ந்திடுவோம். தேர்ட் லைன் என்ன சொல்லுங்க? 2 3 4. பாறை நிலமாய் மாறாதே, பாறை நிலமாய் மாறாதே, காய்ந்து கருகி போகாதே. பாறை நிலமாய் மாறாதே, பாறை நிலமாய் மாறாதே, நீ காய்ந்து கருகி போகாதே. கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்த காய்ந்து கருகி போய்விடுமே. கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்த எல்லாமே காய்ந்து போகிடுமே. ஆமா, நல்ல நிலமாக மாறிடுவோம், அவர் வழி சென்றிடுவோம், இயேசு வழி சென்றிடுவோம். நிலம் 3 4 5. முள்ளு புதரா மாறாதே, முள்ளு புதரா மாறாதே, இறை வார்த்தையை நெருக்கி போடாதே. முள்ளு புதராய் மாறாதே, முள்ளு புதராய் மாறாதே, இறை வார்த்தையை காய்ந்து போகாதே. ஆசைகளும்
ஆணவமோ வந்த வசனமோ காணாம போய்விடுமே. ஆசைகளோ ஆணவமோ வந்த வசனமோ காணாம போய்விடுமே. ஆமா, நல்ல நிலமாக மாறிடுவோம், இறை வார்த்தையில் நடந்திடுவோம், ஒளியில் நடந்திடுவோம், பிறரை மன்னித்து வாழ்ந்திடுவோம், அன்பு செய்து வாழ்ந்திடுவோம், இயேசு வழி நடந்திடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ சூப்பர். தேங்க்யூ ஃபார் ஸோ இப்போ வந்து தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. நவ் எல்லாரும் eagerly வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு gift கொடுக்கணுன்னு தான் எனக்கு நான் நினச்சேன். பட் எல்லாமே அழகாக பண்ணீங்க. சூப்பர் கீபோர்டு வாசிங்க. அந்த தம்பி பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து எனக்கு பீட்ஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு. வெரி குட். ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இந்த கிஃப்ட்டு புக்ஸ் கொடுக்க போகிறேன். 2 கீபோர்டு வாசித்த பிள்ளைங்களுக்கும். எல்லாருமே நல்லா பண்ணீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல் த சில்ட்ரன் காட் சில்ட்ரன். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? சொல்லிடுங்க. ரொம்ப அவளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. கொடுத்துடலாமா? கூப்பிட்டுலாமா? சரிங்களா? கூப்பிடும் பொழுது குரூப்போடு வாங்க. உங்கள் டீச்சர் மேலே இருப்பாங்க, ப்ரைஸ் தருவாங்க. ஸோ மை இன்வைட் ஃபாதர் சீஃப் கெஸ்ட் மேலே வாங்க. சிஸ்டர்ஸ் நீங்களும் மேலே வந்துடுங்க. ஸோ செகண்ட் ப்ரைஸ், அதாவது ரன்னர் அப் 4 குரூப் பண்ணாங்க. அதில் 2வது இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் ஏதாவது கெஸ் இருக்குதா? ஏதாவது கெஸ் இருக்குதா? யாரு? ஓகே, ரெடி? 3, 2, 1. சென்ட் மரிய கொரட்ரி. எங்க இருக்கீங்க? வாங்க, மேலே வாங்க. ஸோ செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு சென்ட் மரிய கொரட்டி. மேலே வந்துருங்க. இப்படி வாங்க, மேலே வந்துருங்க. மரிய கொரட்டி டீச்சர்ஸ் மேலே வாங்க. வாங்க வாங்க, சீர வாங்க. டீச்சர்ஸ் எங்க? டீச்சர்ஸ் குரூப் லீடர்ஸ் எங்க? டீச்சர்ஸ் எங்க? வாங்க. மரிய கொரட்டி. ஸோ ரொம்ப அழகாக பண்ணீங்க. ஸோ சூப்பராக பண்ணாங்க பசங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க அழகா. ரெடியா? ஜோரா கைத்தலமா. ஜீவோடி ஜீவோடி ஜீவோடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ த வின்னர் ஆஃப், ஏதாவது கெஸ் இருக்குதா? பயங்கரமாக பண்ணாங்க, அடி தெறிக்க விட்டாங்க. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? ரெடி? த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் goes to 5. சத்தமா 5, 4, 3, 2, 1. Saint Teresa of Child Jesus. வாங்க வாங்க. வெரி குட், சூப்பர். நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஜோ நிர்மல் அவர்கள் இந்த பரிசை அவர்களுக்கு வழங்குவார். வாங்க வாங்க டீச்சர்ஸ் வாங்க. டீச்சர்ஸ் வாங்க. ஸோ டீச்சர்ஸ் மேலே வாங்க. எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மேலே மேலே வாங்க. ரீனா ரீனா க்ளோஸ்அப் எடுங்க. க்ளோஸ்அப் வந்து எடுங்க. ஃபோட்டோ எடுங்க. க்ளோஸ்அப். ஸோ சூப்பராக ஜோராக கைதட்டலாமா? ஸோ இந்த குரூப் சிங்கிங் காம்படிஷன், அந்த குரூப் காம்படிஷனுடைய வின்னர்ஸ் செயின்ட் தெரேசா ஆஃப் சைல்ட் ஜீசஸ். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஜீவோடி ஜீவோடி. சூப்பர், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மர். சரிங்களா? ரொம்ப க்யூட்டாக, கொஞ்சம் அழகாக இந்த ரோஸ் பவுடர்லாம் போட்டுக்கிட்டு அழகாக அப்படி பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃப்ரெண்டில் வந்துருங்க. ஃப்ரெண்டில் வந்துருங்க. ஸோ யாரு யாரு? ஸோ மே கால் அப் நியூலின். வாங்க, த பெஸ்ட் பர்ஃபார்மர். ஸோ குட்டி பொண்ணு ஸ்டேஜ் மேலே எவ்வளோ தைரியமாக நின்றுக்கிட்டு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு. ஸோ மேலே வாங்க, மேலே வாங்க. மே கால் அப் சிஸ்டர், ரெவரண்ட் சிஸ்டர், டு ஹேண்ட் ஓவர் த பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்ட் டு நியூலின். சூப்பர். ஜோரா கைதட்டலாம் எல்லாரும். வாங்க வாங்க, திரும்புங்க. வெரி குட், சூப்பர். ஜீவோடி ஜீவோடி. என்ன சோர்ந்து போயிட்டீங்களா? சத்தமா ஜீவோடி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் நியூலின். தேங்க்யூ. கீபோர்டு வாசிச்ச நம்மளுடைய அம்புரோஸ் அவர்களுக்கு
நம்மளுடைய நடுவர் அண்ணன் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப்பில் எங்கவன் அந்த பையன் எங்கே இருக்காங்க, வாங்க ஃப்ரெண்டில் வாங்க. ஸோ 2 புக்கு இருக்குது. இதில் நொட்டேஷன்ஸ் இருக்கும், சரிங்களா? இதில் நொட்டேஷன்ஸ் இருக்கும். எப்படி ப்ரொஃபஷ்னலாக நம்ம ப்ளே பண்ணணும், சும்மா ஹியரிங்கில் ப்ளே பண்ணுறது வேறு, நம்ம நொட்டேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுன்ற புக் இருக்கும். நம்மளுடைய சிஸ்டர் கொடுப்பாங்க. சிஸ்டர் கொடுங்க. நம்மளுடைய சிஸ்டர் அவர்கள் ஃபஸ்ட் 50 ரூபா கொடுப்பாங்க. திரும்பி வாங்கப்பா. ஸோ அடுத்ததாக பேர்ட்ரெண்ட் அவங்களுக்கு இங்கே அவங்க கொடுத்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த 2வது புக்கை நம்மளுடைய சிஸ்டரான சேர்த்து கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சு உட்காந்துறீங்களா? முடிஞ்சிச்சு. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே என்ற இறைவார்த்தையின்படி இன்றைய விழாவை அழகாக்கிய அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்க நன்றியுரை வழங்க வருமாறு கிரிஃபியை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் சிறப்பாக அமைய அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அழகான நிகழ்வை நடத்துவதற்காக வாய்ப்பை வழங்கிய நமது பங்கு தந்தை அருட்தந்தை முனைவர் ஜோசப் மாணிக்கம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க பெரிதும் உதவிய நமது உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஆந்தோ ஜெனிஷ் அவர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பித்த அருட்தந்தை ஜோ நிர்மல் அவர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அருமை தலைமை கன்னியர் சகோதரி ஆனி அவர்களுக்கும் நன்றி. நமது குழந்தைகளின் பாடல் திறமையை மதிப்பிட்ட நடுவர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றி. குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்து ஊக்கமளித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. இந்த போட்டியில் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்திய நமது நட்சத்திர குழந்தைகளுக்கு பாராட்டுகளும் நன்றியும். நிகழ்ச்சிக்கு உதவி செய்த திரு டாம்னிக் அவர்களுக்கும் அற்புதமாக பின்னணி அலங்காரம் செய்த திரு அந்தோணி அவர்களுக்கும் ஒளி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த திரு ராஜா ராம் அவர்களுக்கும் நன்றி. இறுதியாக தங்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை பெரும் வெற்றியாக மாற்றிய அனைத்து பெற்றோர்களுக்கும் எங்கள் இதயபூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பேரண்ட்ஸ். அனைத்தும் இனிதே நிறைவேறியது. இறுதியாக ஒரு மாதா பாடலோடு நம்முடைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கின்றோம். எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் ஏஞ்சி நிற்போம். எல்லோரும் கண்களை மூடி கரங்களை குவித்தவர்களாக. ஸோ இந்த விழா நல்ல முறையில் நடைபெற, இவ்வளவு நேர்த்தியாக நடைபெறுவதற்கு இறைவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அன்னை மரியாள் நம்மோடு துணை நின்று. ராஜாராமனுக்கு கோல்டு, உடம்பு சரியில்லை, நமக்காக நம்ம சொன்ன உடனே வந்து இந்த மைக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பேக்ட்ராப் நம்ம அந்தோனி அண்ணன் நம்ம கேட்ட உடனே பலூன் எல்லாமே நம்ம கேட்கவே இல்லை, அவங்களாவே. அதிலே தெரியுது அவங்களுடைய விருப்பம், பசங்க அவருடைய வளர்ச்சியில் அவங்க எவ்வளவு மும்முரமாக இருக்கிறாங்கன்ட்டு. டீச்சர்ஸுங்க அவங்களுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, அதெல்லாமே விட்டுட்டு பெர்மிஷன் வாங்கி லீவ் போட்டு எவ்வளோ பேர் டெடிக்கேட்டடாக பசங்க டீச்சர்ஸுங்க உட்காந்து ப்ராக்டிஸ்க்கு வர சொல்லி வெயிட் பண்ணி ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, 2 பேர் வந்திருப்பாங்க. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி பசங்க அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி டீச்சர்ஸ் அவங்களோட டெடிக்கேஷன் நம்ம சொல்லவே முடியாது, அளவுக்கு அதிகமான டெடிக்கேஷன். அவங்கன்னா இல்லைனா ப்ரோக்ராமே கிடையாது. டீச்சர்ஸோடைய கோஆப்ரேஷன்ஸ் இல்லைனா இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ அழகாக நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. பேரண்ட்ஸ், நீங்கள் எங்களை நம்பி உங்கள் பசங்களை அனுப்புகிறீங்க. நாங்களும் கடவுளுடைய உதவியோடு என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம், புதுசாக பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுடைய கோஆப்ரேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய உதவிக்கு நன்றி. ஒரு மாதா பாடலோடு நம்முடைய இந்த விழாவை நம்ம நிறைவு செய்வோம். குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்த
வருவாளே. குழலும் யாழும் குரலினில் தோனிக்க கும்பிடும் வேளையிலே மழலையே சுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே. ஆரோக்கிய மாதா வருவாளே. அருளே நிறைந்த மரியே என்று அன்புடன் அழைக்கையிலே அருளே நிறைந்த மரியே என்று அன்புடன் அழைக்கையிலே இருளே நீங்கி இறைவனை ஏந்தி இன்னருள் தருவாளே. மாதா இன்னருள் தருவாளே. குழலும் யாழும் குரலினில் தோனிக்க கொம்பிடும் வேளையிலே மழலையே சுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே. ஆரோக்கிய மாதா வருவாளே. ஜபமே செய்து தவமே புரிந்து ஜெபிக்கும் வேளையிலே ஜபமே செய்து தவமே புரிந்து ஜெபிக்கும் வேளையிலே பயமே வேண்டாம் ஜெயமே தருவாள் ஜகத்தினிராக்கினியே இன்ப ஜகத்தினிராக்கினியே. குழலும் யாழும் குரலினில் தோனிக்க கும்பிடும் வேளையிலே மழலையே சுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே. ஆரோக்கிய மாதா வருவாளே. குழலும் யாழும் குரலினில் தோனிக்க